கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட வீரட்டக்கரம் கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளி குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடலூர் செல்லும் சாலையோரத்தில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் இவர்களுக்கு மின் வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கூலி தொழிலாளிகளான தாங்கள் படிக்காத நிலையில் தங்களின் குழந்தைகளும் மின்சார வசதி இல்லாததால் மண்ணெண்ணெய் விளக்கிலேயே படிக்கும் நிலை இருப்பதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 50 வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. நாங்கள் கூலி வேலை செய்து பிடிக்கிறோம். என் பிள்ளைகளும் ஒரு எழுத்து கற்றுக்கெல்லாம் படிக்க முடியல. எங்களுக்கு வசதி இல்லை, கரண்டு இல்லை. எங்களுக்கு நாங்கள் ரோட்டில் இருந்து சும்மா அனாதையாக இருக்கிறோம். பாம்பு பச்சை அதெல்லாம் வருது எங்களுக்கு மாலில். எங்களுக்கு கரண்டு வசதி கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். கரண்டு தான் சாமி இல்லை எங்களுக்கு. வேறு எங்கள் வீட்டுக்கு கரண்டு இல்லை. பாம்பு என் பேர பிள்ளைலாம் சேர்த்த பிள்ளை தான், என் பிள்ளை தான் படிக்கலையே. என் பேர பிள்ளைனாச்சும் படிக்க வச்சு எங்களுக்கு வீட்டில் கரண்ட் இல்லாத நாங்கள் ஒரு 40 வருஷமாக வசிக்கிறோம். நாங்களும் படிக்கலை. என் பிள்ளைங்களையாச்சும் படிக்க வைக்கலான்ட்டு படிக்க வைக்கிறோம். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாததால் படிப்பு சரியாக படிக்க முடியல. அதனால லைட்டு இல்லாததால் மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு படிக்கிறாங்க என் பிள்ளைங்க. அதனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு யோசனை கரண்ட் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம். தங்களின் நிலை பற்றி மின்வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சலவை தொழிலாளர்கள் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் குழந்தைகள் மாலையில் படிப்பதற்கு மின்சார வசதி செய்து தர ஆவண செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் விளக்கேற்றி வச்சுன்னு தான் படிக்கிறோம். புக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் விளக்கு ஏற்றி வச்சுன்னு படிக்கிறோம். சரியாக புத்தகத்தில் இருக்கிற எய்த்து தெரியல. அதனால் கிரவுண்ட் எங்கள் ஆண்டாண்டு 50-60 ஆண்டு காலத்தில் இங்கே இருக்கிறோம். எங்கள் பசங்களும் படிக்க முடியல. எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பியில் யாரும் படிக்க காரணத்தால் எங்கள் பசங்களை படிக்க வச்சு அது முன்னேறலாம் பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் வசதி இல்லாத என்றைக்கும் நைட்டில் 6 மணி பகலில் 6 மணி வரை படிக்கலாம். நைட்டில் 6 மணிக்கு மேலே மின் வளத்தில் வச்சு தான் படிக்கிறோம். அப்பயே 1 லிட்டர் 3/4 லிட்டர் மரம் தராங்க. அதே அப்போ நின்று போயிடுது. தங்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உரிய மின்சார வசதி செய்து கொடுத்தால் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து முன்னேற முடியும் என்று அவர்கள் ஏக்கத்துடன் முறையிட்டுள்ளனர். சன் செய்திகளுக்காக திருக்கோவலூரில் இருந்து செய்தியாளர் கே. அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.